என்ன போய் பாதம் படிக்கிறா என்ன பாதம் பண்றியா? பாதம் படிக்க மண்ணா மண்ணா கன்யாதேவி தமோ மண்ணா பஞ்சே பாத வந்தக்கு மல்லிகை மல்லிகை மலர்ஞ்சிதம் இவ செல்வதா நீ கொண்டு வந்து என் பட்டாடி எடுத்து பாரு கோபாலி பையா எதுல இங்கயா போடா மாமனார் அங்க பாதம் சேட்டே பண்ணா போடில என் பாதம் படிச்சால நீ எப்படி தெரியுமா? நீ பாதம் பாதி ஒரே கட்டையாடி மாறுடி வந்திருக்காய். நீங்க குடுக்குற வரமா என்னோடவா வரமா இருந்தாலும் கண்ணே தேவி முத்தே பவளமே பாருங்க நான் கூப்பிடுறதுடா அது நீ ஏன் கூப்பிட்டு இருக்கற? உங்க பொண்டாட்டிங்களா? நான் ஏன் கூட்டா என்னோட போடா அப்படி போடு போடா கோரா போய் சொல்றீங்க தமோ போடா தமோரே செல்லடா
என் அழைக்க விரும்பினாங்க கண்ணே தேவி டெல்லி அஷ்டாபுரம் சொல்லக்கூடிய அவளும் எனக்கு இருவரும் ஒன்றாக தண்ணித்தாவமா இருக்கும் பொழுது தண்ணித்தாவம் கொடுத்து எனக்கோ சொல்லப்பட்டேன் வனத்தில் வரும்போது தண்ணித்தாவமா இருக்கும் பொழுது தண்ணித்தாவம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து என்னை ஆதரித்து வைத்தார். அதனால அவருக்கு ஒரு இடுக்கம் வந்து விட்டது. அதனால அந்த பாண்டவர் குலத்துல எத்தனை பேர் இருந்தாங்க அவங்களை அழிச்சு விட்டு வா. இன்னும் அது மட்டும் இல்லாம இன்னும் வசந்தா அவர்கள் பெருமையிடத்தை பாராட்டி 10 ரூபா அன்பளித்துள்ளார். ஆமா, அவர் எப்படி இருக்க வேண்டும்? அவர் அடபக்கமல்ல இந்த காளியம்மன் கோயில் பேரு போல கூட குடியெல்லாம் வேண்டும். டெல்லி அஷ்டாபுரத்தால கொடியா எனக்கும் பட்டம் சுட்டி வைத்திருக்கிறார்கள். ஆமா, அதனால தேவ பூச்சிகளை எங்கிருந்தால் கொண்டுட்டுவோம். பாண்டவரை அடிக்க வேண்டும், சேனையெல்லாம் அடிக்க வேண்டும். அப்படி உனக்கு சேனாவை பட்டம் கொடுத்து இன்னைக்கு சண்டைக்கு போய் வாழ்த்து சொல்றேன். ஒரு நாள் சண்டைக்கு போயிட்டு வா. ஐயோ மன்னா, ஏண்டி வவுத்து வலிக்குதா? என்னடா சூடா பிடிச்சிருக்கியா? நீங்க சொல்ல சொல்ல என் மனைவி எப்படி வந்து தெரியுமா? ஏண்டி எப்படி சொன்ன? ஒரு நாளைக்கு அவன் பாண்டவரை அழிக்க போக வேண்டும் வந்தாலும் சொன்னேன். போயிட்டு வா. என்னடி அழுகுற? அட பியா, பாண்டவரை அடிக்க வேண்டும் சொல்லும் போது மனதிலே இனி மலா போட பகர்ந்து விட்டது.
ஊரு கிழக்கால பூந்தோட்டாலே கண்டேன். ஊரு மேற்கை தென்னமரம் தோப்பாளியே கண்டேன். மாலத்தோப்பாளியே கண்டேன். மாங்கா தோப்பாளியே கண்டேன். கணவருக்கு எடியோர் வரவா என்று சொல்லி நான் பொல்லாத கனவு கண்டேன். நீ சொப்பன கண்டன்னு பாக்குறது எனக்கு பழிக்காது. அதனால அந்த பாண்டவரை கொண்டு தர அழிச்சு விட்டார்கள். நீ அரமனை படித்து பாண்டவர்னா சாதாரண மனுஷிட்டீங்களா? என்ன பண்ணுவானுங்க? ஆனா படம் பட்டாளி எல்லாம் மடித்தவர்கள் அப்பேட்ட பாண்டவரை சென்று நான் மடித்து வருகிறேன் விட்டு சொல்லல. என் மடி எல்லாம் கொடுக்கலையே சாமி. அப்படின்னு ஒரே முடிவா நிக்கிறீங்க. நான் சொன்ன நீ கேட்க மாட்டீங்க. அதனால உங்களை வாங்கி வரம் கொடுத்து பல ரூபாய் கை கொடுக்குறேன். அப்படி மனையாகப்பட்டவன போயிட்டு வா மண்ணான்னு சொன்னா வெற்றியாகும். போராட்டம் ஒப்பியர் வைத்தா எப்படி வெற்றியாகும்? ஆனா புருஷன் பொண்டாட்டி கேட்கணும். பொண்டாட்டி சொன்னா கேட்கணும். அதனால நானும் சொல்லி பார்த்தேன். என்ன அடியா அடிச்சிருக்கேன், பொய்யா உதைக்கிறீங்க. நான் பொய்யாத ஆக வேண்டும், பாடவரை வெள்ளையாக ஆக வேண்டும். பாராட்டி சீராட்டி என்ன வளர்த்தவனவன் அவர் சொல்ல வார்த்தைகள் நான் ஒட்ட மாட்டேன். பாடவரை கொன்றார் நாட்டிலே பகுதி, அவரை சொத்துரை பகுதி, பொன் பொருள் பகுதி அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆமா துரியோதன மன்னன். அதனால அவரை கொன்றே ஆக வேண்டும். எனக்கு நாடு பாதி நாடு வரும், சொத்துல பாதி வரும், சொத்துல பாதி வரும் அப்படின்னு ஒரே முடிவு இருக்கிறீங்க. ஆயுதம் தவந்தால் அரை மணிக்கு ஆகாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போய்தான் ஆகணும். ஒரே முடிவு சொல்லிவிட்டீங்க. ஆமா, போயே ஆகணும். சார் அப்படின்னா ஆகட்டும், போங்க. போயிட்டு வா மண்ணான்னு சொல்லி போகணும். என்ன அடியாடிது உதயம் இல்ல, அதனால நாய்க்கு தவந்து போச்சுங்க. நீ போயிட்டு வர சொன்னா அது கிழிஞ்ச மாதிரியா இருக்கும். போடு. உன்னோட பேரெல்லாம் எடுக்க முடியும்.
சொல்லு சுவாமி. ஏடா அவன் போகும்போது கத்தி கீழே போட்டா போய் போ அப்படின்னு சொல்றான். ஏடா இதெல்லாம் சொன்னா உருப்படி ஆகுமா? போ சொன்னா போ. ஒருவா ஒத்த வார்த்தை சொல்றாடா. ஒத்த வார்த்தை சொல்ல. நான் சொல்றேன் போயிட்டு வாங்க. அப்படி ஆகட்டும். ஆமா. ஏய் அந்த பாண்டவரை பஞ்ச பாண்டவரை சரப்படிக்கிட்டு பாண்டவரை பிடிக்க வேண்டும். போலாம். கேளுங்கள் சபையோர்களே. அழுபுதுரா சூரனாகப்பட்டவரோ பாண்டவர்களை தேடி செல்ல அதே சமயத்தில் இருவருக்கு மூத்தோர் இருவருக்கு இளையோர் நடு பிறந்த நாயனாகிய ஆளாள அழகுமன்ன அர்ஜுனன் வருகிறார். அவர்களால் பின்னால்